தீயவை செய்தாரை ஒருத்தல் அதுவன்றி நல்லவை செய்தாரை நாடல் அரிது. தீமைகளை செய்தவர்களுக்கு தண்டனை கடமைதான். ஆனால் நன்மையை உணர்வதும் அறிந்து பாராட்டுவதும் சிலரால் மட்டுமே முடியும். இன்றைய படம் நம்மை அந்த உணர்வை உணர வைக்க ஒரு பயங்கரமான பயணமாக இருக்கிறது. ஒரு கனவு உண்மையா? ஒரு மனிதனின் ஆசை பிணமாக மாறுமா? கடவுள் என்ற பெயரில் நடக்கும் கொடூரங்கள், இவை அனைத்தும் கலந்துள்ள ஒரு திகில் த்ரில்லர் பயணமே இந்த படம். தமன் தனது கர்ப்பிணி மனைவி மால்வியுடன் அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கும் தருணம். ஆனால் அந்த அமைதியை கலைக்கும் கனவுகள், மால்விக்கு தினமும் வரும் அதிசயமான திகிலான உருவங்கள். இதே நேரத்தில் காளி வெங்கட் ஒரு அரசியல்வாதியின் நிழலாக வேலை செய்கிறார். மகனுக்காக அவன் தேடும் 40 லட்சம் அரசியல் நிதியை பதுக்கும் முயற்சி, பின் ஏற்படும் துரத்தல், மரணம், மர்மம், இவை அனைத்தும் ஒரு இடத்தில் சந்திக்கின்றன. மால்வியின் கனவுகள் மற்றும் அந்த பணம் பதுக்கப்பட்ட இடம். கனவுகளும் நிஜ வாழ்க்கையும் ஒரே பாதையில் பயணிக்குமா? நம்பிக்கை என்பதையும் நம்பிக்கையுடன் விளையாடுவோரையும் தனித்து பார்க்கிறது இந்த படம். தமன் கதாநாயகனாக சிறப்பாக நடித்திருக்கிறார். ஒரு இயற்கையான நடிப்பு. மால்வி மல்ஹோத்ராவின் கண்களில் பீதியும் பயமும் பேசுகிறது. மைத்ரேயா, ரக்ஷா, ஷெரின், சிவம், அருண், கார்த்தி அனைவரும் வித்தியாசமான குணச்சித்திரங்களில் மனதில் நிலைக்கின்றனர். காளி வெங்கட் ஒரு தந்தையின் பிணைப்பையும் தற்கொலை பரிதாபத்தையும் வலியுறுத்தியுள்ளார். முனிஷ்காந்த் மற்றும் வேல் ராமமூர்த்தி அனுபவத்தின் அருமை அவர்களின் ஒவ்வொரு சினத்திலும் தெரிகிறது. இயக்குனர் மணிவர்மன் ஒரு மிக சாதாரண சம்பவத்தை அரக்கனின் சாயலோடு நம்பிக்கையின் உருவமாக உருவாக்கி இருக்கிறார். சாத்தானை கடவுளாக வழிபடும் மனிதர்களின் மனநிலையை மிகவும் நுணுக்கமாக திரைக்கதையில் பதித்திருக்கிறார். முதல் பாதி கட்டுப்பாடுகளுடன் பயணிக்க, இரண்டாம் பாதியில் கொஞ்சம் திரைக்கதையை முடிவு செய்ய போராடியது ஒரு குறை. ஒளிப்பதிவாளர் கேஜி பயத்தை படத்தில் அச்சிட்டு இருக்கிறார். குறிப்பாக கனவு காட்சிகள் அண்ட் திகிலான நடுவே வரும் மழை காட்சிகள் அற்புதம். பின்னணி இசை சஞ்சய் மாணிக்கம் இசையில் இசைத்த உச்சம். சத்தமே இல்லாமல் பயமுறுத்துகிற இசை என்பதே உண்மை என்று நிரூபிக்கிறார். அமோகம் ஸ்டுடியோஸ் மற்றும் ஒயிட் லேம்ப் பிக்சர்ஸ் படத்தின் தன்மையை அழகாக மேம்படுத்தியுள்ளனர். லோ பட்ஜெட் லுக் இல்லை. சில இடங்களில் இடைவெளிகள் இருந்தாலும் படம் தரமான ஒரு எக்ஸ்பிரிமெண்டல் த்ரில்லர். நீங்கள் கனவில் பார்த்ததை நிஜமாக நடந்திருக்கா? நம்பிக்கையும் பயமும் ஒரே கோட்டில் வந்தால் அது கடவுளா சாத்தானா? மனிதர்கள் உருவாக்கும் கடவுள் சில நேரம் நமக்கே திருப்பி தாக்கும். அந்த தாக்கம் தாங்க முடியாமல் இருந்தால்தான் இது ஒரு திகில் த்ரில்லர். பணத்திற்கும் பாவத்துக்கும் நடுவே நின்று பயப்பட வைத்த படம் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ல உங்க கருத்தை சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி ஒளியின் ஓசை யூடியூப் சேனல். மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தேவிகா சுகுமாரன். நன்றி, வணக்கம்.